வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் வேற லெவல்ல தெருக்கி விட்டுன்னு இருக்காங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க கரெக்டா அவங்க இருந்து இதை யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்க எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே அஞ்சலியோட சரி வேலை தான். இது அவளே தான் ஆள் வச்சு வேணும்னே இடிக்க வச்சு அவளே தான் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருப்பா. ஆனா அங்க வந்து பர்ஃபார்மன்ஸ்ல ஐயோ எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா. அவ யாரு எப்படியா பண்றோம்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கும் தெரியும், இந்த ஊருக்கும் தெரியும். அதனால அவளை பத்தி இங்க பேசி ஒரு யூஸ் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் இது. கார்த்திகை ஒரு பக்கம் அசால்ட்டா பேசி இசால்ட்டா கரெக்ட் பண்ணிட்டா. அடா சுவாமி யாருடா இவ மடசம்பராணி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்தி இருக்கால, அவன் எவ்வளவு மாரி கேப் மாதிரியா இருந்தா ஈஸியா ஏமாந்துட்டு இருப்பான். கரெக்டா நம்ம கௌதம் இருந்த கார்த்திக் போன் பண்றான். என்னடா சொத்து எல்லாம் மாதிரியா சந்தோஷமா இருக்கா, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கத்து வந்தா மவனை வெட்டி கூறு போட்டுருவன் ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு எதுக்கு நான் போன் பண்ணேன், நான் இப்பயும் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா வெளியே ஒரு பக்கம் தர்ணால உட்கார மாதிரி அங்க உட்காந்து இருக்கான். நீ இந்த சொத்தெல்லாம் ஏத்துக்கணும்னா இது எல்லாமே சதி திட்டம், இதெல்லாம் நான் பண்ணல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல உயிரே வச்சுன்னு இருக்கேன், நீங்க என்ன மயிரா தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏன்னா உயிரை வச்சுனுக்கிறவனா இப்படி எல்லாம் இது எழுதணும்டா, சொத்து மொத்தமே எனக்கு வேணும், சொத்துல அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லிட்டு எவடா எழுதுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டதான் ஒரு பக்கம் பிக்குன்னு ஆக. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்க்கு இருந்து ஃபோன் பண்றாரு. நம்ம கார்த்திக் என்ன கார்த்திக் உங்க அண்ணன் உன்னை துச்சமா நினைச்சுட்டா, நீ போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ண அங்க உட்காந்து இருக்க, உங்க அண்ணனை தூக்கி போட்டு வாழ்க்கையில முன்னேறது எப்படின்னு பாரு, நீ வந்து என் கூட கை சேரு, இப்ப வேற எல்லா சொத்தும் கிட்ட தானே இருக்கு, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த உலகத்தை ஆளலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் சொல்ல, உங்க அண்ணன் இப்போ ஒரு செல்லா காசு அவனை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டேய் மான கேட்டனையா உன்னால்தான் இப்ப எல்லா பிரச்சனையும் கம்முன்னு ஓடி போயிரு மாவன, ஒரு நாள் கண்ணில் எங்கன்னா பொட்டுன்னு வச்சா பட்டுன்னு போயிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம மாறிடு பேட்டத்தில் வர டைலாக் அடிச்சு விட்டு போறாங்க. சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ரேவதி இருக்காங்களா, அவங்க இருந்து சாமி கும்பிட அங்கங்க போயின்னு இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கௌதம் நல்லா இருக்கணும், கௌதம் சந்தோஷமா இருக்கணும், கௌதமுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கௌதம் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஐயோ என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறானே சொல்லிட்டு கதறி கதறி வந்து அழ போறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் விஷயம் தெரிய காணும், தெரிஞ்சுச்சுன்னா இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்க, என்ன ஆனாங்க, எப்படி இருக்காங்க என்னமே தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன்ல போயின்னு இருங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்ட நம்ம எஸ்எஸ்கே இருந்து எப்படியாவது தான் புள்ள யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காரு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவனால ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதனால தாங்க கௌதமுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்க போது. ஏன்னா கரெக்டா ரேவதியோட புள்ள வந்து நம்ம கௌதம் தெரிய வச்சுன்னா எஸ்எஸ்கே கொல்ல கூட தயங்க மாட்டான். ஏன்னா கௌதம் புள்ளையவே இருக்கக்கூடாது, அவன் அப்படி இருந்தா அவன் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை உண்டாக்கிடுவான், அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயத்துல இருக்கான். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. கரெக்டா நம்ம கௌதமுக்கு தான் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் ரொம்பவே இருக்கு, அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிக்கடி எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க அனாதைன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட அந்த அனாதையை பெற்றவங்க யாரு, அவங்களை ஏனை விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சட்டையை பிடிச்சிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில ஆர்வத்துல சுத்தின்னு இருக்காரு. ஆனா கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதுங்க. அவ்வளவு சீக்கிரம் எதையும் சாதாரணமா சொல்லிட முடியாது, பொறுத்து இருந்துதான் எல்லாத்தையும் பார்த்தாகணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கர், தர்கை, டாடா.